ரதியக்காடுப்படியில் இன்றைக்கி தானியத்தில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன்க்கா. இது என்ன தானியம்னு பார்த்தீங்கன்னா சோளம்ப்பா. இதில் பெரிய சோளம் சின்ன சோளம் 2 இருக்குது. இது வந்து வெள்ளை சோளம். இது கிராமத்தில் காக்கா சோளம்னு சொல்லுவாங்க. இது அக்கா எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 கப்பு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், இல்லாட்டி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அக்கா 6 மணி நேரம் தான் ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக சுற்றிட்டு வர போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அக்கா நல்லா தண்ணி வடி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரப்பாக சுற்றிக்கலாம். இப்போ மிக்சரில் போட்டாச்சு. ஒரு 4 ஏலக்காய் அது கூட போட்டு சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ அக்கா சுற்றிட்டு வந்துட்டேன். எந்த அளவில் இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாகவே இருக்குது. கொரப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்டியாக தான் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த சோள மாவோடு நம்ம வந்து இப்போது கேழ்வரகு மாவு 1 கப் அக்கா எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் பார்க்கலாம். இப்போ அடுத்து ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு வீட்டில் அக்கா ஊற வச்சு அரைச்சது தான். அது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ சால்ட்டு வந்து ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா ஸ்வீட்டுக்குமே சால்ட்டு சேர்க்கணும். சேர்த்தா கொஞ்சம் இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம நல்லா கலந்துட்டேன். இப்போ வெல்லம் வந்து இதுக்கு 1/2 கப்பு எடுக்கிறேன். இந்த கப்பில் தான் சோளம் 1 கப்பு எடுத்து ஊற வச்சேன் அக்கா. இந்த கப் அளவுக்கு தான். இப்போ வெல்லம் அதுக்கு 1/2 கப்பு தான் போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக செய்யணுங்கிறக்கா 1/2 கப் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது நல்லா வெல்லத்தை நல்லா எல்லா மாவுலையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசையணும். இப்போ அதிலே ஒரு 1/2 கப்பு தேங்காய் போடுறோம். போட்டு எல்லாம் நல்லா கலந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ எதுக்கு அக்கா வெல்லம் போட்டிருக்கனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பிசைங்க. கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும். நம்ம இந்த சப்பாத்தி மாவு பசைகிறோம்ல அந்த அளவுக்கு பசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பசைங்க. ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறதுனால அப்படியே இலகும் மாவு. அதனால தான் இது நல்லா லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பசஞ்சிட்டு வரேன். இப்போ இந்த பதத்துக்கு கொழுக்கட்டை மாவு பசஞ்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த பதத்துக்கு கொழுக்கட்டை மாவு பசஞ்சிக்கோங்க. இப்போ அக்கா வந்து அக்கா இதில் வைக்க போகிறேன்னு சொன்னால் நம்ம ஸ்வீட் கார்னுடைய அந்த ஓலையை எடுத்து வச்சுருக்கிறேன் அக்கா. நம்ம ஓலை கொழுக்கட்டை மாதிரி இதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதனுடைய வாசனை அந்த கொழுக்கட்டையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அலசிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அக்கா. இது ஸ்வீட் கார்னுடைய அந்த மேலே உள்ள ஓலை. நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியாது. அதனால் இதில் இப்போ அக்கா இதில் தான் வைக்க போகிறேன் கொழுக்கட்டை. இப்போ அக்கா அந்த ஸ்வீட் கார்ன் ஓலை ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஒரு சின்ன அளவு உருண்டையை பிடிச்சிட்டு அதில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் சப்பி விட்டுட்டு கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் மடக்கிட்டு அப்படியே கூட இப்படி இட்லி சீட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக அக்கா ஸ்வீட் கார்னில் இந்த சின்னதாக ஒரு அதே ஓலையிலே கிழிச்சு வச்சுருக்கிறேன். அந்த ஸ்வீட் கார்ன் ஓலையை அதை நம்ம இப்படி கவர் பண்ணிட்டு நம்ம ஒரு கட்டு போட்டுக்கலாம். கட்டு போட்டு காமிக்கிறேன் அக்கா. இந்த கட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். சின்னதாக ஒரு ஓலையை கிழித்து கட்டு போட்டுடலாம். இது கட்டு போட ரொம்ப பெரிய வேலை. அதனால் அக்கா வந்து இதை எடுத்துடலாம். நம்ம அப்படி அப்படியே மடக்குனாப்பிலே எல்லாத்தையும் வச்சிடலாம். இருங்க, எல்லா ஓலையிலையும் எல்லாம் மடக்கி வச்சுட்டு வரேன். இந்த சோளத்து மாவுக்கும் இந்த ஸ்வீட் கார்ன் ஓலைக்கும் ரொம்ப 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 டேஸ்டியாக வாசனையாக இருக்கும்பா. இப்படியே மடித்து நம்ம என்ன பண்ணணும், அக்கா ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம இப்படி வச்சிடணும். எல்லாத்தையும் 3 தட்டுக்கு வரும் இன்றைக்கி மாவு. அந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் 2 தட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 2 தட்டுலையும் இந்த மாதிரி இந்த ஸ்வீட் கார்ன் ஓலையில் வச்சாச்சு. இப்போ நம்ம மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டுருலாம். இப்போ அக்கா மூடிட்டேன். அடுப்பும் பற்ற வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்டில் வந்துடும். இப்போ 15 மினிட் ஆயிடுச்சுப்பா. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் ஓலையில் சோள கொழுக்கட்டை ரெடியாக பார்க்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இந்த ஓலையை நம்ம பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம அதில் லைட்டாக நீங்கள் கத்தியோ ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இதை மாதிரி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு பச்சை மாவு வராமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அக்கா இப்போ காமிக்கிறேன். இப்போது கண்டிப்பாக வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், மாவு வரக்கூடாது. இந்த பச்சையாக வர்ற மாவு வரக்கூடாது. இது வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு கையில் அப்படியே உருளும். இந்த பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணும்போது அப்படி உருண்டுறோம். அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். ரதியக்காடுப்படியில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப 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 ஹெல்த்தி. நம்ம வந்து சோளமும் சேர்த்துருக்குறோம், கேழ்வரகு மாவும் சேர்த்துருக்குறோம், கொஞ்சமாக தான் அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். அதனால் இது ஸ்வீட் கார்ன் ஓலையில் சோள கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப சூடாக தான் இருக்குது. இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. இது வந்து நம்ம ஆவியில் வைக்கிறனால ரொம்ப ரொம்ப சத்தும் கூடப்பா. இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கும் போதெல்லாம் அக்கா இப்படி ஓலையை எடுத்து நல்லா கழுவி தொடச்சி ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் வச்சுருவேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.
ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் கார்ன் ஓலை வாசனை, அந்த சோளம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும்பா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூப்பா.